வெல்கம் டு குக்கிங் பசார். எப்போதும் வீடு சமையல் காமிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியான இட்லி தோசைக்கு எப்படி பண்ணால் தோசை இட்லி பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ எப்படி ஊற தோசைக்கு போடுறதுக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 1 கிலோ கம்பு, 1.5 கிலோ கேழ்வரகு, தினை 1 கிலோ, சாமை 1 கிலோ, குதிரைவாளி 1 கிலோ. இப்போ இந்த எல்லா வெரைட்டியையும் ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கிலோவோட எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொட்டி மூடி வச்சிட்டோம்னா, தினை 1 கிலோ, கம்பு 1 கிலோ, எல்லா நவதானியமும் இன்னும் என்ன நவதானியம் கிடைக்குதோ நான் இருக்கிறத வாங்கிட்டு வந்து நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கலந்து அள்ளி வச்சிருவேன். சாமை 1 கிலோ, வெள்ளை சோளம் இருந்தால் அதுவும் வாங்கி போட்டுக்கலாம். நான் இதை வாங்கிட்டு வரல. எல்லாம் 1 கிலோ, கேழ்வரகு மட்டும் 1.5 கிலோ போட்டுக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதுலயே 1 கிலோ அரிசியும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். வேணும்னா அரிசி கொஞ்சம் கலந்து போடணும்னா. நான் வந்து சமயத்துல சுத்தமா கலக்க மாட்டேன், இதை மட்டுமே போட்டும் அரைப்பேன். அதனால நான் அரிசி வந்து இன்னைக்கு இதுல கலக்க மாட்டேன். நான் வேணும்னா அரிசி 1 கப்பு தனியாக போட்டுக்குவேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிளாஸால 4 கிளாஸ் நான் போட்டுக்க போறேன் இன்னைக்கு தோசைக்கு போடுறதுக்கு. 4 கிளாஸ் போட்டேன் இன்னைக்கு. இதுல 4 கிளாஸ் போட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு கிளாஸ் ரைஸும் போட்டுக்கிறேன். ரைஸ் வேண்டாம்னா போட வேண்டாம், ஃபுல்லா 1 எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் உளுந்து கூட இருக்கணும். கம்பு கேழ்வரகு உளுந்து நிறையா வாங்கும். இதுல ஒரு 25 கிராம் நான் வந்து இப்போ வெந்தயம் வச்சிருக்கேன். நம்ம தண்ணியை ஊற்றி நிறையா நேரம் ஊற விடணும். இது வந்து இப்போ ஊற்றி ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஊறணும். தண்ணியை ஊற்றி நல்லா 2 நடை சுத்தமாக கழுவிடணும். அப்புறம் அரைக்க போகிறப்ப ரொம்ப கழுவிட்டு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மட்டமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி மட்டும் கழுவி எடுத்தா போகிறோம். நம்ம ஊறினத்துக்கு பிறகு சும்மா கழுவி எடுத்தோம்னா அந்த சத்து போயிடும். அதனால இப்போ ஒரு கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி மூடி வச்சிருவோம். இப்போ வெந்தயமும் உளுந்தையுமே ஊற வச்சிருவோம். நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இப்படியே மூடி வச்சிட்டோம்னா ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறணும். சமயத்தில் நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சி வச்சுக்கலாம், நைட்டுக்கு தோசை ஊற்றணும்னா. இப்போ எனக்கு நான் ஈவினிங் ஊற்றுறதுக்கு தான் இன்னைக்கு காலையில் ஊற போடுறேன். ஈவினிங் ஊற்றுறதுக்காக நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை அரைக்கும் போது காமிக்கிறேன். அந்த நவதானிய தோசைக்கு வந்து நான் 1 ஸ்பூனு வரமல்லி, 1 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு மிளகு ஊற வச்சுருக்கேன். சொல்லலைன்னா இப்போ அரைக்கும் போது இதோட சேர்த்து மாவில் அரைச்சிட்டோம்னா சாப்பிட்டாலும் சீக்கிரம் ஜீரணமும் ஆயிடும். அதனால இதுல 1 ஸ்பூன் போட்டு வச்சோம்னா நல்லா வாசனையா இருக்கும் தோசை. கேழ்வரகு கம்பெல்லாம் காமிச்சேன், அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். உளுந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். உளுந்து அரைச்சி முன்னாடி அள்ளிட்டேன். அதுக்கு கரைக்கிறதுக்கு உப்பு வச்சிருக்கேன். நீங்க வந்து அது ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஊறணும்னா உளுந்தையும் அப்பயே ஊற போட வேண்டாம், கொஞ்சம் லேட்டா ஊற போட்டுங்க. ஏன்னா உளுந்து வந்து கொஞ்சம் லேட்டாவே ஊறினா நல்லது. ஏன்னா உளுந்து 6 மணி நேரம் ஊற வேண்டாம், 2 மணி நேரம் ஊறினா போதும். முதல்ல அதை ஊற வச்சிருங்க. அரைக்க போறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி உளுந்த போட்டு அரைச்சிருங்க. இப்போ இதுவும் அரைப்பட்டு போச்சு. இங்க பாருங்க, நல்லா பட்டு போல ஓரளவுக்கு அரைப்பட்டுட்டு. இப்போ நம்ம இந்த உளுந்துல அதையும் ஊத்திக்கிட்டு வந்துடலாம். நம்ம கிரைண்டரை நான் சாச்சி விடுற கிரைண்டரு, இதுல சாச்சிக்கிட்டு வந்துட போறோம். இப்போ நம்ம இந்த உளுந்து மாவுலயே இந்த நவதானிய மாவையும் ஊத்திக்கிட்டு வந்துட்டோம். இப்போ அதுக்கு தேவையான ஒரு 3 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் நம்ம நல்லா கரைச்சிட்டோம். அப்படியே மூடி வச்சிருவோம். ஆனால் உள்ளது ரேட் ஆகும். கிரைண்டர்ல அரைக்கும் போதும் அரிசி அரைக்கிற மாதிரி சீக்கிரம் ஆகாது. நல்லா 1 மணி நேரத்துக்கு குறைவா அரைப்படும். நல்லா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால மாவு வந்து கொஞ்சம் சூடாகவும் சீக்கிரம் புளிச்சு வந்துடும். நம்ம ஒரு 2 மணி நேரத்திலேயே நல்லா புளிச்சு வரும். மாவு கரைக்கும் போதே உங்களுக்கு தெரியும், லைட்டா சூடாயிருக்கும். அப்படி ரொம்ப புளிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சா நீங்க ஒரு 4 ஐஸ் கட்டியை போட்டு அரைக்கணும். இப்போ நான் நைட்டு ஊத்துறதுக்காக இதை அரைச்சிருக்கிறேன். சாயங்காலம் ஊத்துவேன், காமிக்கிறேன். அரைப்படி அரிசி, 1 கப்பு புதினா, ஒரு சின்ன டம்ளர் உளுந்தும் 1 ஸ்பூனு வெந்தயமும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல வந்து புதினாவில் வந்து நான் மஞ்சள் பொடி போட்டு புதினாவை அரைச்சிருக்கேன். இது நவதானிய தோசைக்கு அடுத்தது இது புதினா தோசை. இதே மாதிரியே நீங்க கருவேப்பிலை எல்லாமே அரைச்சிக்கலாம். டெய்லி ஒரே தோசை திங்காம நைட்டு 1 காலையில 1 அது மாதிரி நான் ஒரு நாளைக்கு 2 3ன்னு அரைச்சி வச்சிருவேன். இதுக்கு ஒரு ஸ்பூனு உப்பு, இதையும் கரைச்சி வச்சிருவோம். இதையும் கரைச்சி வச்சுட்டோம். அப்படியே புளிக்கட்டும்.
இதுக்கு ஏன் மஞ்சள் பொடி போடுறோம்னா, நம்ம புதினா போட்டு அரைச்சோம்னா கொஞ்சம் கலர் டல்லா இருக்கும். மஞ்சள் பொடியும் நமக்கு உடம்புக்கு நல்லது. நல்லா தோசை ஊற்றினோம்னா நல்லா எல்லோஸா நல்லா இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் பார்க்கறதுக்கும் சாப்பிட விரும்பி. பச்சரிசி, அரைப்படி புழுங்கல் அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சாச்சு. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் உப்பு, வெந்தயம் 100 கிராம் ஊற வச்சு அரைச்சி வச்சிருக்கிறேன். வெந்தய தோசை இதை அப்படியே கரைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம வெந்தய தோசைக்கு அரைச்சாச்சு. அப்படியே புளிக்க வச்சிட வேண்டியதுதான். ஒரு 6-7 மணி நேரம் புளிக்கணும். அப்படியே மூடி புளிக்க வச்சு அரைச்சி வச்ச நவதானிய மாவெல்லாம் சூப்பரா புளிச்சு வந்திருக்கு. இங்க தோசை தான் ஊத்த போறேன். சூப்பரா புளிச்சு வந்திருக்கு பாருங்க. இந்த தோசையை நம்ம கட்டுப்போம். அடுத்தது நம்ம வெந்தய தோசை. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இருக்கோம்னா 3 விதமான தோசை மாவு அரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியா இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரே தோசை சாப்பிட வேண்டாம். குழந்தைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தோம்னா வெந்தய தோசைக்கு அவசியம் நல்லெண்ணெய் போடணும் மேல. அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த பொடி வச்சு சாப்பிடும் போது ரொம்ப ருசியா இருக்கும். வெந்தய தோசையும் நல்லா வந்துட்டு, வெந்தய தோசை நைஸா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கனமா தான் ஊற்றிக்கணும். நம்மளோட வெந்தய தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அப்படி பண்ணு மாதிரி சூப்பரா இருக்கும் இந்த தோசை. இன்னைக்கு பொடி தான் வைக்கிறேன். சட்னி இன்னொரு நாளைக்கு தோசைக்கெல்லாம் அரைக்கிறது. இது இட்லி பொடி நாங்க பூண்டு மல்லி வச்சு நுணுக்கின பொடி. கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப வாசனையா இருக்கும். அது கூடவே கொஞ்சமா நல்லெண்ணெய். மாதிரி போட்டுக்கணும். இப்ப தோசை 3 விதமான தோசை பண்ணியிருக்கேன். எல்லாமே ஹெல்த்தியான தோசையா. கம்பு கேழ்வரகை எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தோசை விடுறது, அடுத்தது புதினா தோசை, அடுத்தது வெந்தய தோசை, நீங்க கருவேப்பிலை தோசை, கேரட் தோசை. இதை கரைச்சி வச்சுட்டு ஊத்தினோம்னா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி மாவை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு நம்ம அடிக்கடி நல்ல சத்துள்ள உணவாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இதே மாதிரியே ஒரு நடம் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.